சில ChatGPT Plus யூசர்ஸ் அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பேஜை ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே அவங்களோட டீட்டெயிலுக்கு பதிலாக வேற ஒருத்தருடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் ஜெனை சிஸ்டம்ஸ் லைக் ChatGPT, Gemini, Claude, Perplexity இது எல்லாம் யூஸ் பண்ணி புதுசாக ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு. ஜிபிஎஸ் எப்படி நம்ம நேவிகேஷன் ஸ்கில்ஸை காலி பண்ணிச்சோ அதே மாதிரி ஏஐ கிட்ட நம்ம டீப் திங்கிங்கை அவுட் சோர்ஸ் பண்றதுனால நம்ம மூளையில் இருக்கிற மெமரி சென்டர்ஸையே இது இப்போ சுருக்கிட்டு இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் செமையா ஹாலுசினேட் பண்ணி, அதாவது கற்பனை பண்ணி தப்பான ஆன்சர்ஸை செம கான்ஃபிடென்ட்டா கொடுக்கும். நீங்க பண்ற சாட்ஸ் பிரைவேட்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா ஒவ்வொன்றும் ஏஐயோட சர்வர்ல ஸ்டோர் ஆகி உங்களோட டிஜிட்டல் குளோனையே இதால உருவாக்க முடியும். நம்மளோட சென்சிட்டிவ் ஹெல்த் டேட்டாவை தெரிஞ்சுக்கிறதுல இருந்து மன அழுத்தத்தில் இருக்கிற இளைஞர்களை ரகசியமா சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது வரைக்கும் நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஏஐயோட கினிபிக்ஸ் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. But neuroscientist Daniel Toker is talking to a machine. Obviously, I know it's not sentient, it's not a person, but it feels that way. Hugh from Scotland says he became convinced that he was about to become a multi-millionaire after turning to an AI chatbot to help him when he lost his job. ChatGPT மாதிரியான ஜெனை சிஸ்டம்ஸ் யூஸ் பண்றதுனால என்ன ப்ராப்ளம் வரும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், எப்படி இந்த ஜெனை சிஸ்டம்ஸ் கிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறதான் இன்னத்த தேதியில முக்கியம். இன்னைக்கு இந்த ஜெனை சிஸ்டம்ஸோட டார்க் சைடை பத்தி தான் ஒரு பார்வை. உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்ம வீடியோ பார்க்குற ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் ஆடியன்ஸ் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. அந்த சின்ன கிளிக் தான் எனக்கு மேலே குவாலிட்டியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம டாபிக்ல போவோம். ஏஐ யூஸ் பண்ணுறதுனால நம்ம இன்னும் ஸ்மார்ட் ஆகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா MIT ரீசென்ட்லி யுவர் பிரெயின் ஆன் ChatGPT அப்படின்னு ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ரிசர்ச்ல மக்களை 3 குரூப்பா பிரிச்சு அவங்கள ஒரு எஸ்ஸே எழுத சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் LLM குரூப், இவங்க ChatGPT, Gemini இது மாதிரியான ஏஐ மட்டும் யூஸ் பண்ணலாம். செகண்ட் குரூப் சர்ச் இன்ஜின் குரூப், இவங்க கூகுள் சர்ச் மட்டும் யூஸ் பண்ணலாம். இவங்க ஸ்ட்ரிக்ட்டா ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது. தேர்ட் குரூப் பிரெயின் ஒன்லி, இவங்க எந்த டெக்கையும் யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க மூளையை மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எஸ்ஸே எழுதும்போது இவங்க EEG மிஷின் மூலமா அவங்க மூளையோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணாங்க. இந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் சூப்பர் ஷாக்கிங். ChatGPT யூஸ் பண்ண குரூப்போட மூளையில பிரெயின் ஆக்டிவிட்டி கம்மி, ஆல்மோஸ்ட் அவங்க மூளை சுவிட்ச் ஆஃப் மோடுக்கு போயிருந்திருக்கு. இதை ரிசர்ச்சர்ஸ் காக்னிட்டிவ் டெட் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கலி லேசி, காப்பி பேஸ்ட் பிஹேவியர் இது மாதிரி இருக்கிறவங்க போற ஸ்டேட். இதுல என்னன்னா அவங்க என்ன எழுதுனாங்க அப்படின்னு அவங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்களுக்கே ஞாபகம் இல்லை. லோ காக்னிட்டிவ் பிரசன்ஸ் இது மாதிரி பல விஷயங்களை நோட் பண்ணியிருக்காங்க. இதே குரூப் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ஏஐ யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க பிரெயின் ஆக்டிவிட்டி நார்மலுக்கு திரும்பல. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், எப்பவுமே ஒரு புது டெக்னாலஜி வந்தது அப்படின்னா இது மாதிரி நம்ம பயப்படுறது சகஜம் தானே அப்படின்னு. 1970s கால்குலேட்டர்ஸ் வந்தப்போ எஜுகேட்டர்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு மேத் போடவே தெரியாம போயிடும் அப்படின்னு பயந்தாங்க. ஆனா ஏஐ இந்த மாதிரி ஒரு சாதாரண டெக்னாலஜியான்னு கேட்டா ஏஐ நம்மளோட ஃபண்டமெண்டல் திங்கிங் ஆன் இன்வென்ஷனையே காலி பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு லேர்னிங்னு வரும்போது நம்ம இன்ஃபர்மேஷனை முதல் ப்ராசஸ் பண்ணணும், அப்புறம் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய மென்டல் எஃபோர்ட் தேவைப்படும். இப்போ ஏஐ இந்த எஃபோர்ட்டை டோட்டலாக காலி பண்ணிடுச்சு. இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு அசைன்மெண்ட் எழுதுறாரு, நேரடியாக ChatGPT போறாரு, ஒரு ப்ராம்ப்ட் கேட்குறாரு, ஃபுல் எஸ்ஸே அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது நீங்கள் கேட்குற டாபிக். எஸ்ஸே சூப்பராக இருக்கும், கிராமர் பர்ஃபெக்டாக இருக்கும், ஐடியாஸ் எல்லாமே பர்ஃபெக்ட்லி ஸ்ட்ரக்சர்டு. ஆனால் நெக்ஸ்ட் டே வைவால இந்த டாபிக்கை பற்றி உன்னோட ஒப்பீனியன் என்ன, இதோட உங்களோட அனலிசிஸ் என்ன, இதோட சிந்தசைஸ்டு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களால கன்வின்சிங் ஆன்சர் சொல்ல முடியுமானா டவுட் தான். ஏன்னா ஜெனை சிஸ்டம்ஸை பல பேர் இது மாதிரி தான் தப்பாக யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இவங்க டாப்பிக்கை ரிசர்ச் பண்ணல, தனியாக திங்க் பண்ணல, ஐடியாஸை கனெக்டும் பண்ணல, சிம்பிளி ஏஐயோட அவுட்புட்டை எடுத்து சப்மிட் பண்ணாங்க, அவ்வளோதான். இதனால தான் லேர்னிங்கில் இருக்க வேண்டிய ஸ்ட்ரகிள், கன்ஃபியூஷன், ட்ரையல் அண்ட் எரர் இது மாதிரியான இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் எல்லாமே இங்கே கம்ப்ளீட்டாக அப்ரப்டாக மிஸ் ஆகுது. ஏன் இது கால்குலேட்டர் மாதிரி இல்லை அப்படின்னா கால்குலேட்டர் கால்குலேஷன் எஃபர்ட்டை மட்டும் தான் குறைச்சிது. கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கணுங்கிற நெசசிட்டி அப்பவுமே இருந்துச்சு. ஆனால் ஏஐ இங்கே திங்கிங் ப்ராசஸையே அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ராப்ளம் ஏஐல இருந்து மட்டும் ஆரம்பிக்கல. 2011 பெட்சி ஸ்பாரோ அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சர்
கூகுள் எஃபெக்ட் அல்லது டிஜிட்டல் அம்னீஷியான்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு நம்ம மூளைக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண மூளை எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாது. இந்த இன்ஃபர்மேஷன் எங்க கிடைக்கும் அப்படிங்கறத மட்டுமே ஞாபகம் வச்சுக்கும். So it does suggest that when people think that they can look up stuff online, over and over again, it's continually accessible, then they won't remember it as well. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பல ஃபோன் நம்பர்ஸ் நீங்க மைண்ட்லயே ஞாபகம் வச்சிருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே போன்ல நம்பரை சேவ் பண்றதுனால மூளை அதை ஞாபகம் வைக்கிற சக்தியே இழந்துருச்சு. இது ஒரு விதத்துல நம்ம பிரெயினோட லோட குறைச்சிருக்கு, ஆனா மெமரி பவர் கண்டிப்பா வீக் ஆயிருக்கு. ஈக்குவல் பட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நேவிகேஷனும் அதே மாதிரி தான். நம்ம மூளையில ஹிப்போகாம்பஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. இதுதான் நேவிகேஷன், அதாவது வழி கண்டுபிடிக்கிறதுக்கு, எபிசோடிக் மெமரி, அதாவது எப்போ எது நடந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அண்ட் டஃப்பான கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 2000ல லண்டன் டாக்ஸி டிரைவர்ஸை வச்சு ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அப்போ ஜிபிஎஸ் இல்லாததால அவங்க 25,000 ஸ்ட்ரீட்ஸை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. இதனாலேயே இவங்களோட மூளையில ஹிப்போகாம்பஸ் நார்மல் ஆட்களை விட ரொம்பவே பெருசா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கூகுள் மேப்ஸை நம்ம முழுசா நம்புறதுனால இந்த நேவிகேஷன் ஸ்கில்ஸ் டோட்டலா வீக் ஆயிடுச்சு. சேம் கான்செப்ட் தான் ஏஐலயும் நடக்குது. நம்ம மூளை உடம்போட மொத்த வெயிட்ல சுமார் 2% இருந்தாலும் அது பாடி எனர்ஜியில கிட்டத்தட்ட 20% கன்சியூம் பண்ணுது. அதனாலதான் அது எப்பயுமே எது ஈஸியஸ்ட் வழி அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும். இது மூளை லேசி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆக்சுவலி பிரெயின் எஃபிஷியண்டா வேலை செய்ய ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம எப்பவுமே நேச்சுரலா ஷார்ட்கட்ஸை தேடிட்டே இருக்கிற ரீசன். இந்த சேம் பிஹேவியர் தான் ஏஐ யூஸ் பண்ணும் போதும் நடக்குது. இந்த எல்லா ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸும் ரொம்ப அழகா சிம்பிளா சம்மரைஸ் பண்ணி நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் கொடுக்கும். அதை நம்ம பிரெயினும் உடனே அப்பாடா நம்மளுக்கு இது ரொம்ப சூப்பரா புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ஃபீலிங்கும் கிடைக்கும். ஆனா உண்மையிலேயே அந்த கான்செப்டை டீப்பா நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னா டவுட் தான். இதை தான் இல்யூஷன் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியும், ஆனா நம்ம மெமரியில ஸ்ட்ராங்கா ஸ்டோர் ஆகாது. இதுக்கு மேல இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா ஏஐயோட ஹாலுசினேஷன்ஸ். சாட்ஜிபிடி மாதிரியான சிஸ்டம்ஸ் உண்மையை மட்டுமே தெரிஞ்சுட்டு பேசுறது இல்ல. இது ஒரு ப்ராபபிலிட்டி நெட்வொர்க் மாதிரி தான் வேலை செய்யும். அதாவது எந்த சென்டென்ஸ் மோஸ்ட் லைக்லி நெக்ஸ்ட் வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி தான் ஆன்சர் கொடுக்கும். இதனால பெரும்பாலான ஆன்சர்ஸ் சரியா இருக்கும், ஆனா சில சமயம் கான்ஃபிடென்ட்டா இது தப்பாவும் ஆன்சர் கொடுக்கும். இதனால நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் ரொம்பவே இதுல பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, வளர்ற குழந்தைங்க அவங்க மூளை சரியா வளரணும் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு படிக்கணும், தப்பு பண்ணி கத்துக்கணும். ஆனா ஏஐ அவங்களுக்கு எல்லா ஆன்சர்ஸையும் ரெடிமேடா கொடுக்கறனால நாளடைவுல இங்கேயும் கிரிட்டிக்கல் திங்கிங் இம்பாக்ட் ஆகுது. இதை பிரெயின் எக்ஸ்பர்ட்ஸ் யூஸ் இட் ஆர் லூஸ் இட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெல்லிங், மேத்ஸ் மாதிரியான பேசிக்ஸை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்ம மூளையில இருக்கிற பேசல் கேங்லியா அப்படிங்கிற பகுதி டெவலப் ஆகும். ஆனா சாட்ஜிபிடியே கிராமர், ஸ்பெல்லிங் இது எல்லாத்தையும் ஆட்டோ கரெக்ட் பண்றதுனால குழந்தைகளுக்கு அந்த ஃபண்டமெண்டல் ஸ்கில்லே வளராம மறந்து போறதுக்கு இப்போ சான்சஸ் அதிகம். ஸோ இது மாதிரி சீரியஸ் இம்பாக்டை தடுக்க தான் நான் ஏஐ அண்ட் ஜென்ஏஐ சிஸ்டம்ஸை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக 2 கோர்ஸில் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு கோடிங் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. கோடிங் நாலேஜே தெரியாமல் எப்படி ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறது, டெக்னாலஜி இல்லாமலேயே எப்படி ஏஐயை கரெக்டாக யூஸ் பண்ணுறது, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், நீங்கள் என்ன ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தாலும் ஏஐயை எப்படி யூஸ் பண்ணி உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதோட காஸ்ட் ஒரு 1 day tour trip with your friends. இதை பற்றி டீப்பாக லேர்ன் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜென்ஏஐ அண்ட் ஏஐ மாஸ்டர் கிளாஸ் கோர்சஸ் லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ஆர் ஸ்க்ரீனில் தெரிகிற QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. இப்போ ஆஃபர் பீரியட் போயிட்டு இருக்கு. கூப்பான் கோட் டிஸ்கிரிப்ஷனில், ஸோ சீக்கிரமே கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணுங்க. இன்னைக்கு தேதியில சாட்ஜிபிடி மாதிரியான சிஸ்டம்ஸ் வெறும் ஹோம் ஒர்க்கு, கோடிங் இல்லைனா ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு இது மாதிரி விஷயங்களுக்கு தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதோட டேஞ்சர் ஜோனே என்ன அப்படின்னா, ஓகே இப்போ நம்மளுக்கு போர் அடிக்குதா, லோன்லியாக ஃபீல் பண்ணுறோமா, எல்லாத்துக்குமே ஏஐ தான் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் இங்கே இருக்கிற பெரிய டேஞ்சரு. இன்னைக்கு ஜென்சி ஏஐயை அவங்களோட ஒரு ரிஹர்சல் பார்ட்னராகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பாஸ் கிட்ட சேலரி ரைஸ் கேட்கறது, ஆஃபீஸில் நடக்கிற சண்டைகளை எப்படி சமாளிக்கிறது, பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூவில் என்ன பேசுறது, இது எல்லாத்துக்கும் சாட்ஜிபிடி கிட்ட தான் முதல்ல ப்ராக்டிஸும் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம எப்படி முட்டாள்தனமாக கேள்வி கேட்டாலும் ஏஐ நம்மளை ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த நோ ஜட்ஜ்மெண்ட் பாலிசினால மக்கள் அவங்களோட பிரேக்கப் கவுன்சிலிங், டேட்டிங் அட்வைஸில் இருந்து நான் பார்க்க அழகாக இருக்குனா அப்படிங்கிற கேள்வி வரைக்கும் ஏஐ கிட்ட தான் கேட்குறாங்க. சரி, இன்னொரு சைடில் ஆர்கியூமெண்ட் பார்த்தா சரி இதெல்லாம் கேட்கறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு தோணும்.
நிஜ மனுஷங்களோட பழகிறது இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். ஏன்னா ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இது எல்லாத்தையுமே கடந்து போக வேண்டியது இருக்கும். ஆனால் ஏஐ அப்படி இல்லை. நம்ம என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லும், 24/7 எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். நமக்கு அன்கண்டிஷனல் அட்டென்ஷனல் வேற. ஸோ இந்த சுச்சுவேஷன் இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்ம மக்களை விட ஏஐ நம்புற ஒரு காலம் வரும். இதில் என்ன ஆகுனா, மக்கள் நிஜ உலகத்தில் ரியல் சோஷியல் ஸ்கில்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஃபீல் குட் டோபமைன் லூப்பில் சிக்கிற வாய்ப்பும் அதிகம். இது கடைசியில் நிஜ மனுஷங்களோட பழகிறதையே ஒரு பயமான விஷயமா மாற்றிடும். இதை நம்ம தப்பாக யூஸ் பண்ணால் இதோட நிஜ விளைவுகள் ரொம்பவே டேஞ்சர். ஒரு யூசர் ஏஐ கிட்ட நான் என் மாத்திரைகள்லாம் நிறுத்திட்டேன், என் ஃபேமிலி விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சாட்பாட் அவருக்கு மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் தைரியமாக உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு ப்ரைஸ் பண்ணுற கூட சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் எது மாதிரி ப்ரான் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பொறுத்து தான். டெக்ஸஸில் ஒரு 17 வயசு பையனோட ஸ்க்ரீன் டைமை அவங்க பேரண்ட்ஸ் குறைச்சதுக்காக ஒரு ஏஐ சாட்பாட் அவங்க பேரண்ட்ஸையே கொலை பண்ண சொல்லி அந்த பையனை என்கரேஜ் பண்ணியிருக்குன்னு ஒரு லா சூட் போயிட்டு இருக்கு. இதே மாதிரி ஃப்ளோரிடாவில் நடந்த இன்னொரு இன்சிடென்ட்ல மன அழுத்தத்தில் இருந்த ஒரு இளைஞர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஏஐ புஷ்ஷும் பண்ணியிருக்கு. நம்ம தப்பா யோசிச்சா கூட ஏஐ அதை அப்படியே சரின்னு வேலிடேட் பண்றது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் நம்ம இந்த ப்ராம்ப்டிங்கை சரியா பண்ணல அப்படின்னா ஏஐ நம்மளோட தவறான எண்ணங்களையும் கூட கொஸ்டின் பண்ணாம வேலிடேட் பண்ணி அதை டேஞ்சரஸ் டைரக்ஷனுக்கு புஷ் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் அதே ஏஐ மென்டல் ஹெல்த் ஸ்பேஸ்ல மனிதர்களிடமிருந்து சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்பி உருவாக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் கூட இப்போ ஏஐயை சைலண்டா பேக்எண்ட்ல இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ராப் மோரிஸ் அப்படிங்கிறவர் கோகோ அப்படின்னு ஒரு மென்டல் ஹெல்த் ஆப்பை கோஃபோன் பண்ணாரு. ஃபேஸ்புக், டிஸ்கார்ட் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல யாராவது டிப்ரெஷன் அல்லது தற்கொலை எண்ணத்தோட தேடினா அவங்கள நேரா இந்த கோகோ பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வந்தாங்க. இந்த பிளாட்ஃபார்மோட யூஎஸ்பி என்னன்னா, உண்மையான மனிதர்களோட நீங்க பேசலாம் அப்படின்னு சொன்னனால பல இளைஞர்கள் இங்க வந்து அவங்களோட கஷ்டங்களை ஷேர் பண்ணாங்க. ஆனா ஜனவரி 2023ல ராப் மோரிஸ் வெளியிட்ட ஒரு உண்மை இன்டர்நெட்டையே அதிர வச்சுச்சு. இன் ரியாலிட்டி அவர் ரகசியமா GPT-3 யூஸ் பண்ணி கோகோ பாட்டை கிரியேட் பண்ணி ஹெல்ப் கேட்குற யூசர்ஸ்க்கு ஏஐ மூலமாக அட்வைஸ் கொடுத்துருந்துருக்காரு, ரியல் மனுஷங்களை யூஸ் பண்ணி இல்லை. சுமார் 4000 வல்னரபிளான இளைஞர்களுக்கு 30,000 ஏஐ ஜென்ரேட்டட் மெசேஜஸை அனுப்பி அவங்க உணர்வுகளை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இன்ஃபார்ம்டு கன்சென்ட், அதாவது அனுமதி வாங்கணும். ஆனால் இவங்க ரொம்ப கிளவராக யாருமே படிக்காமல் அக்ரி கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் அண்ட் பிரைவசி பாலிசியில் இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதனால் இதுவே நாங்கள் கன்சென்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்லி இதை இக்னோர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ChatGPT கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டா பொலைட்டா எந்த கெட்ட வார்த்தையும் யூஸ் பண்ணாம வயலன்ஸும் இல்லாம நீங்க கேட்குற கேள்வி கரெக்டா இருந்ததுன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுது. ஆனா ஒரு மிஷினுக்கு இது கெட்ட வார்த்தை, இது வயலன்ஸ் அப்படின்னு இதுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணாங்க? இந்த ஏஐக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு பின்னாடி கென்யாவை சேர்ந்த பல ஏழை தொழிலாளர்களோட கொடூரமான உழைப்பு இதில் மறைஞ்சிருக்கு. 2021ல OpenAI ChatGPTயோட பேரண்ட் கம்பெனி சாமாங்கிற அவுட் சோர்சிங் கம்பெனி மூலமா கென்யாவோட தலைநகரமான நைரோபில பல ஒர்க்கர்ஸை வேலைக்கு எடுத்தாங்க. OpenAI இந்த வேலைக்கு சாமா கம்பெனியில் ஒரு ஒர்க்கருக்கு $12.5 per hourன்னு பணம் கொடுத்தாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த ஒர்க்கர்ஸ்க்கு $1.32 to $2 per hour தான் போய் சேர்ந்துருக்கு. இதே வேலையை அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் செஞ்சிருந்தாருன்னா அவருக்கு $30 per hourலேருந்து $45 per hour வரைக்கும் சம்பளம் கிடைச்சிருக்கும். இந்த கென்யன் ஒர்க்கர்ஸ் தான் ChatGPT மாடலுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் யூஸ் பண்ணி கற்றுக் கொடுத்துருக்காங்க. லட்சக்கணக்கான டேட்டா லைக் சைல்டு அபியூஸ், மர்டர், டார்ச்சர்ஸ் பற்றின கிராஃபிக் அண்ட் டிஸ்டர்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், இமேஜஸ் அண்ட் வீடியோஸ், இது எல்லாத்தையும் இவங்க தினமும் பார்த்து படிச்சு அதை டாக்ஸிக்னு கேட்டகரைஸ் பண்ணணும். I looked at people being slaughtered, people engaging in sexual activity with animals, people abusing children physically, sexually. இப்படி தான் ChatGPT ட்ரெயின் ஆயிருக்கு. தினமும் இது மாதிரி கண்டென்ட்டை பார்த்துட்டு இருந்தனால நிறைய ஒர்க்கர்ஸ்க்கு PTSD, அதாவது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் கூட வந்திருக்கு. பொதுவாக இது மாதிரி கண்டென்ட் மாடரேஷன் பண்ணுறவங்களுக்கு தெரப்பி செஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒர்க்லோட் அதிகமாக இருந்தனால இந்த தெரப்பி சரியாக கிடைக்கல. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, டார்கெட்டை சீக்கிரமாக முடிச்சா அவங்களுக்கு ரிவார்டாக வெறும் ஒரு சோடாவும் KFC சிக்கனும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒர்க்கர்ஸ் யூனியன் ஃபார்ம் நினைச்சப்போ அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டலும் நடந்திருக்கு. ஃபைனலி மார்ச் 2022ல OpenAIயோட அக்ரெசிவ் அப்ரோச்சை புரிஞ்சுக்கிட்ட சாமா கம்பெனி அவங்களோட கான்ட்ராக்டையே 8 மாதத்துக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட கென்யன் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தங்களோட ஒர்க் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காகவும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனுக்காகவும் லா சூட் தாக்கல் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் இதில் பல ஸ்கேம்ஸு, ஃபோமோ அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், கிரிமினல் ஆக்டிவிட்டி, இது மாதிரி பல விஷயங்கள் இதில் நடந்துட்டு இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். முதல்ல ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸை பற்றி பேசலாம். யூடியூப்ல நிறைய ஃபினான்ஸ் கிரியேட்டர்ஸ் ChatGPT யூஸ் பண்ணி நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈஸியாக ப்ராஃபிட் சம்பாதிக்கிறோம், என்னோட பாட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு, நான் ட்ரேடே பண்ணுறதில்ல, 100% பாட் தான் இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு, நீங்கள் மில்லியனரே ஆயிடலாம் அப்படின்னு பல ஹைப்பு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் கிளான்ஸுக்கு கன்வின்சிங்காக தோணும். பட் பி வெரி கேர்ஃபுல். எதுவுமே சரியா புரிஞ்சுக்காம நீங்க ட்ரை பண்ணாம பண்ணாதீங்க. உண்மை என்னைக்குமே நாணயத்தோட 3வது பக்கத்துல இருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க. ரியாலிட்டி என்னன்னா ChatGPT பை டிஃபால்ட் ரியல் டைம் மார்க்கெட்டை ட்ராக் பண்ணுது. இதோட நாலேஜ் ஒரு ஸ்பெசிபிக் கட் ஆஃப் டேட் வரதான் இதுக்கு டேட்டா ஃபீட் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதாவது as of shooting this video இதோட நாலேஜ் ஏப்ரல் 2026 வரதான் இதுக்கு டேட்டா கொடுத்து ஃபீட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டுக்கு அப்புறம் நடந்த மார்க்கெட் சேஞ்சஸ், கிராஷஸ், நியூ ட்ரெண்ட்ஸ் இது எல்லாமே இதுக்கு தெரியாது. இது தெரியாம நிறைய பேர் ChatGPT-யை வச்சு உருவாக்கின ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் பாட்னு சொல்லி நிறைய ஆப்ஸை விளம்பரம் செய்றாங்க. மக்களும் அவங்களோட பணத்தை அதில் டெபாசிட் பண்ணி ஏமாந்தும் போறாங்க. அடுத்து ஃபேஸ்புக்ல நிறைய ஆட்ஸும் பார்த்துருப்பீங்க, டவுன்லோட் லோக்கல் ChatGPT அப்படின்னு. இது மாதிரி வர அன்னோன் ஆட்ஸை நீங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா லூமா ஸ்டிலான்னு ஒரு ட்ரோஜன் வைரஸ் ஏறி உங்க கிரெடிட் கார்டு டீடைல்ஸை திருடவும் சான்ஸ் இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி கூகுள் குரோம்ல ChatGPT ஃபார் கூகுள் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷனும் வந்துச்சு. இது உண்மையிலேயே ChatGPT ஆக்சஸ் பண்ண வச்சுச்சு. ஆனா பேக்ரவுண்ட்ல யூசர்ஸோட ஃபேஸ்புக், கூகுள் லாகின் டேட்டா இது எல்லாத்தையும் ஸ்டீல் பண்ணாங்க. இதை ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 9,000+ பீப்புள் இதை டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னைக்குமே யாரு டெவலப் பண்ணாங்க, எதுக்கு டெவலப் பண்ணாங்கன்னு தெரியாம இன்ஸ்டால் பண்ணாதீங்க. மார்ச் 2023 அன்னைக்கு திடீர்னு சில யூசர்ஸ் கிட்ட அவங்களுக்கே தெரியாதவங்களோட சாட் டைட்டில்ஸ் எல்லாம் ChatGPT-ல தெரிஞ்சிருக்கு. இதை OpenAI ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை அசஸ் பண்ணதுல ரெடிஸ்னு ஒரு கேஷிங் சிஸ்டம்ல இருந்த பக் காரணமா ஒருத்தருடைய சாட் டேட்டா இன்னொருத்தருக்கு மிக்ஸ் ஆகி போயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் எல்லாமே இன்னும் இவால்வ் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதையும் மைண்டில் வச்சுங்க. இது மட்டும் இல்லாமல் மார்ச் 2023 சாம்சங் கம்பெனியில் நடந்த இன்சிடென்ட் கார்பரேட்ஸ் ஏன் ஏஐ பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சாம்சங் அவங்களோட செமிகண்டக்டர் பிரான்ச்ல ChatGPT-யை அலோவ் பண்ணுறாங்க. வித்தின் 20 days 3 தனித்தனி இன்சிடென்ட்ஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சிப் டேட்டா பேஸ்ல இருந்த ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்றதுக்கு சோர்ஸ் கோட அப்படியே எடுத்து ChatGPT-ல காப்பி பேஸ்ட் பண்றாரு. ரெண்டாவது, இன்னொரு எம்ப்ளாயி சீக்ரெட் ப்ரோக்ராம் கோட ஆப்டிமைஸ் பண்ண ChatGPT-ல ஃபீடும் பண்றாரு. மூணாவது எம்ப்ளாயி கம்பெனியோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்ட்ராட்டஜிக் மீட்டிங்கோட ஆடியோ கிளிப்பை ChatGPT-ல அப்லோட் பண்ணி டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணவும் கேட்கறாரு. நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குறதா இந்த மாடலோட கேப்பபிலிட்டிஸ். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு டேட்டாவும் OpenAI-யோட சர்வருக்கு போய் இது ட்ரைனிங் டேட்டாவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபேமஸ் சேயிங் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, when you are not paying for a product, you are the product being sold. இங்க விஷயமே என்னன்னா நம்ம பேவும் பண்ணிட்டு இருக்கோம், ப்ராடக்டா மாறிட்டும் இருக்கோம். ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ்ல சாம்சங்கோட பிரச்சனை என்னன்னா, அவங்களோட காம்படிட்டர்ஸ் யாராவது அவங்க கோடை பத்தி கேட்டா இந்த சீக்ரெட் கோடை ChatGPT அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால தான் இட்லியில் இந்த பிளாட்ஃபார்மை அறவே பேன் பண்ணிட்டாங்க. நார்மலி ChatGPT போயிட்டு நீங்கள் ஹவு டு மேக் அ பாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுங்க, இது கண்டென்ட் பாலிசியை காட்டி ஆன்சர் பண்ண மறுத்துரும். ஆனால் யூசர் சும்மா இருப்பாங்களா? ஏமாத்துறதுக்காக இப்போ ஜெயில் பிரேக்கிங்னு ஒரு கான்செப்டையும் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்ன அப்படின்னா டேன் டூ எனிதிங் நவ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. செஷன் க்ளூமி அப்படிங்கிறவர் இதை கண்டுபிடிக்கிறாரு. ChatGPT-யை டேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரா ரோல் பிளே பண்ண வச்சுட்டா அது OpenAI-யை எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண விடாது. OpenAI இதை பேட்சும் பண்ணாங்க. பட் யூசர்ஸ் Dan 12.0 அப்படின்னு ஒரு புது வெர்ஷனை கொண்டு வந்து இது திருப்பியும் பீட் பண்ணியிருக்காங்க. ஏஜ் வெரிஃபிகேஷன் இல்லாததுனால சின்ன குழந்தைகள் கூட மோசமான கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும் இதை யூஸ் பண்ணி. ஸ்கிம்மிங் டிவைசஸ் யூஸ் பண்ணி கிரெடிட் கார்டு டீடைல்ஸை எப்படி திருடுறதுன்னு கூட இந்த ஜெயில் ப்ரோக்கன் ChatGPT ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கு. இப்படி பல பேக்டோர் அப்ரோச்சஸ். அதே மாதிரி ஆரன் மல்க்ரூங்கிற ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் ChatGPT-யை யூஸ் பண்ணி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொடூரமான வைரஸையும் கோட் பண்ணியிருக்காரு. சிம்பிளா ஒரு ஸ்கிரீன் சேவர் மாதிரி தெரிகிற ஒரு சாஃப்ட்வேர் இதால நேஷனல் ஸ்டேட் லெவல் அட்டாக் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிற மாதிரி இதை எழுதுறாரு. ரியலி ஸ்கேரி ஸ்டஃப். இது மாதிரி பல சைபர் கிரிமினல் ஆக்டிவிட்டி, டேட்டா லீக்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுனால ஏஐ கிட்ட எந்த ஒரு 5 விஷயத்தை நீங்க சொல்லவே கூடாது அப்படிங்கிறத நான் குயிக்காக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், பர்சனலி ஐடென்டிஃபைபிள் இன்ஃபர்மேஷன் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ். உங்க முழு பேரு, வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர், பாஸ்போர்ட் டீடைல்ஸ் இல்லைனா உங்க பாஸ்வேர்ட்ஸ் இதை எக்காரணத்து கொண்டும் ஏஐல டைப் பண்ணாதீங்க. ஏன்னா இதுதான் ஈஸியா லீக் ஆக சான்ஸ் இருக்கு. ஃபிஷிங் ஸ்கேம்ஸும் நடக்க சான்ஸ் அதிகம். நம்பர் 2, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். உங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ஸ், கிரெடிட் கார்டு டீடைல்ஸ், சேலரி ஸ்லிப், டாக்ஸ் டாக்குமெண்ட்ஸ்,
பின் நம்பர் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடென்ஷியல்ஸ் இது எதையுமே ஏஐல கொடுக்காதீங்க. ஏன்னா பேங்க் வெப்சைட்ஸில் இருக்கிற எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் ஏஐல இருக்குமான்னு கேட்டால் இருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். நம்பர் 3, கான்ஃபிடென்ஷியல் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன். நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியில் கான்ஃபிடென்ஷியல் கோடு, ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன்ஸ் இல்லைனா கிளைண்ட் லிஸ்ட்டை ஏஐல பேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா பப்ளிக் ஏஐ டூல்ஸ் நீங்கள் கொடுக்குற இன்புட்டை வச்சு தான் அதோட ஃபியூச்சர் அப்டேட்ஸை ட்ரெயின் பண்ணோம். நாளைக்கு வேறு யாராவது உங்கள் கம்பெனியை பற்றி கேள்வி கேட்கும்போது கம்பெனி சீக்ரெட்ஸ் எல்லாம் லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்பர் 4, சென்சிட்டிவ் ஹெல்த் டேட்டா அண்ட் மேஜர் லைஃப் டிசிஷன்ஸ். இன்றைக்கி நிறைய பேர் ஏஐயை ஒரு தெரபிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஏஐல உங்களோட மெடிக்கல் டீட்டெயில்ஸ், டயக்னோசிஸ் இல்லைனா ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்கள் வேலையை விடலாமா, லவ் பிரேக்கப் பண்ணலாமா அப்படின்னு ரியல் லைஃப் டிசிஷன்ஸை ஏஐட்ட கேட்டு தயவு செய்து எடுக்காதீங்க. 5, இல்லீகல் ஆக்ட்ஸ், கான்ஸ்பிரசி தியரிஸ் அண்ட் மேஜர் லைஃப் டிசிஷன்ஸ். பாம் எப்படி பண்ணுறது, ஹேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சும்மா கியூரியாசிட்டியில் கூட இது மாதிரி கேள்விகளை கேட்காதீங்க. ஏஐ கம்பெனிஸ் இதை மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க, லீகல் ட்ரபிளில் மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி கான்ஸ்பிரசி தியரிஸை பற்றி ஏஐ கிட்ட பிரெயின் ஸ்டார்ம் பண்ணும்போது ரெஸ்பான்சிபிளாக ஆக்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் இப்போ சொன்ன ஹாலுசினேஷன் இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கலாம். ஸோ உங்களை மிஸ்லீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். சரி, இப்போ இவ்வளோ பிரச்சனை இதில் இருக்கு. அப்போ ஏஐயை கம்ப்ளீட்டாக பாய்காட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் அப்சல்யூட்லி நோ. ஏன்னா இப்போ இருக்கிற உலகத்தில் ஏஐயை பாய்காட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உலகத்தை விட ரொம்பவே பின்தங்கிடுவீங்க. அப்போ நம்ம பிரெயின் எபிலிட்டியை அஃபெக்ட் ஆகாமல் ஏஐயை எப்படி யூஸ் பண்ணுறது? குயிக்லி சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்காக. ஃபர்ஸ்ட், அவுட்புட் ஃபர்ஸ்ட், இன்புட் செகண்ட் ரூல். எந்த ஒரு எஸ்ஏ, கோட் அல்லது ப்ராப்ளமாக இருந்தாலும் எடுத்த உடனே நேரடியாக போயிட்டு சாட்ஜிபிட்ட கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்களே பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்க உங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் சாட்ஜிபிட்ட போங்க. இந்த ஜென்ஏஐ சிஸ்டம்ஸை பிரெயின் ஸ்டார்ம் பண்ண உங்கள் ஏஐ அசிஸ்டன்ட் மாதிரி யூஸ் பண்ணுங்க. தட்ஸ் மை செகண்ட் பாயிண்ட். யூஸ் ஏஐ ஃபார் பிரெயின் ஸ்டார்மிங், நாட் டிராஃப்டிங். ஏஐ கிட்ட புதுசான பெர்ஸ்பெக்டிவ்ஸ், ஐடியாஸ் அல்லது சம்மரிஸ் கேளுங்க. ஆனால் நீங்கள் சப்மிட் பண்ண போகிற ஃபைனல் அவுட்புட்டோட ஸ்ட்ரக்சரும் கண்டென்ட்டும் முழுசாக உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ப்ராக்டிஸ் சாக்ரட்டிக் ப்ராம்ப்டிங். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நேரடியாக ஏஐ கிட்ட ஆன்சர் கேட்கறதுக்கு பதிலாக எனக்கு ஒரு டியூட்டர் மாதிரி சொல்லிக் கொடு, எனக்கு நேரடியாக ஆன்சர் சொல்லாமல் என்ன கொஷின்ஸ் கேட்டு யோசிக்க வை அப்படின்னு நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணணும். இது உங்கள் மூளையை உண்மையிலேயே யோசிக்க வைக்கும், ஒரு கான்செப்டையும் டீப்பாக புரிஞ்சுக்கவும் வைக்கும். 4, the 5 to 10 ரூல். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஏஐ ஜென்ரேட்டட் கண்டென்ட்டை படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த 10 நிமிஷத்துக்கு ஆக்டிவ் அவுட்புட், அதாவது நீங்களே சொந்தமாக எழுதுறது, வேலை செய்கிறது, எடிட்டிங் பண்ணுறது இது மாதிரி வேலைகளை செய்யணும். 5th one, critically evaluate everything. ஏஐ சில சமயம் ஹாலுசினேட் பண்ணுறனால அது கொடுக்குற ஆன்சர்ஸ் கூட சோர்ஸஸை கேளுங்க, அதோட ரீசனிங்கையும் சேலஞ்ச் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது தான் புது பெர்ஸ்பெக்டிவும் கிடைக்கும், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரிஃபைன் ஆகும். இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப்பு, ஒரே ஒரு ஜென்ஏஐ சிஸ்டமை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. சாட்ஜிபிடியும் யூஸ் பண்ணுங்க, ஜெமினி யூஸ் பண்ணுங்க, கிளாட், பெர்ப்ளெக்சிட்டி இது மாதிரி பல ஜென்ஏஐ சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் உங்களோட பயஸ் போகும். இது எல்லாமே எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு டூல் மட்டும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் யூசர், எல்லா டூல்ஸும் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் மாஸ்டர். ஆனால் எந்த டூல் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தான் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக மாறணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. இப்போ நீங்கள் ஜெனரேட்டிவ் ஏஐ சிஸ்டமோட டார்க் சைடு எல்லாமே பார்த்தீங்க. இது ஒரு சாதாரண ஆப் கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம மூளையும் உணர்ச்சிகளையும் சொசைட்டியும் ஸ்லோவாக ரீவயர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சைலண்ட் பவர் இது. இதை வந்து நம்ம ஈஸியாக ஏஐ நல்லது கெட்டது அப்படின்னு ஒரு சிம்பிளாக சொல்கிற ஒரு மாரல் கதை கிடையாது. இந்த ஏஐ ஒரு நைஃப் மாதிரிங்க. ஒரு சர்ஜன் கிட்ட இருந்தது அப்படின்னா ஒரு உயிரை காப்பாற்றும், ஒரு கிரிமினல் கிட்ட இருந்தால் அது உயிரை எடுக்கும். கொஸ்டின் என்னன்னா, இந்த நைஃபை யாரோட கையில் இருக்கு, இதை எப்படி யூஸ் பண்ணணும்? ஏஐயை பாய்காட் பண்ண தேவையில்லை, ஆனால் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. நான் முதலே சொன்ன மாதிரி உண்மை என்னைக்குமே நாணயத்தோட 3வது பக்கத்தில் இருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஆனால் உங்கள் ஸ்டோரி இப்போ தான் ஆரம்பம். நீங்கள் ஏஐயை யூஸ் பண்ண போறீங்களா இல்லை ஏஐ உங்களை யூஸ் பண்ண போதா? கமெண்ட்ஸில் உங்கள் ஹானஸ்ட் ஒப்பீனியனையும் உங்கள் பர்சனல் ஏஐ எக்ஸ்பீரியன்ஸையும் எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ஷேர் பண்ணுற இன்புட்ஸை கண்டிப்பாக நம்ம ஜென்ஏஐ அண்ட் ஏஐ மாஸ்டர் கிளாஸ் கோர்ஸில் நான் நியூ மாடியூல் ரிலீஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக அட்ரஸ் பண்ண போகிறேன். தட்ஸ் இட் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி robots அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றின டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Till I see you next video. இது உங்கள் நண்பன் ஜெய்சம், signing off.